கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இதோ லூக்கா 12:35 இதோ என் விளக்கு எரிவதாக என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நம் விளக்கு மரக்காலால் மூடப்பட்ட ஒரு விளக்காய் இருக்கக்கூடாது. கட்டிலின் கீழ் வைக்கப்பட்ட ஒரு விளக்காய் இருக்கக்கூடாது. மங்கி எரிகிற ஒரு விளக்காய் இருக்கக்கூடாது. சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு விளக்காய் இருக்கக்கூடாது. அணையாத ஒரு விளக்காய் இருக்க வேண்டும். தண்டின் மீது வைக்கப்பட்ட ஒரு விளக்காய் இருக்க வேண்டும் என்று தியானித்தோம். இன்றைக்கு கூட இந்த கடைசி நாளிலே கூட யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யோவான் 5:35 அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். எழும்பி பிரகாசிக்கிற விளக்கு என்று சொல்லவில்லை, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து அது அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மெல்ட் ஆக உருக உருகதான் அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாய் பிரகாசித்து அந்த இடமே ஒரு வெளிச்சமாய் காணப்படும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் எரிந்து கொண்டிருக்கும் போதுதான், ஆண்டவருக்காக எரிந்து கொண்டிருக்கும் போதுதான் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வெளிச்சத்தை அநேகர் கடந்து வந்து ஆண்டவரை அறிவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றைக்கு அந்த யோவான் ஆண்டவரை அறிந்தானோ, அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரோ, பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்த இயேசுவின் மீது இறங்கிறதை பார்த்தாரோ, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து செல்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன பிரசங்கம் செய்தார் தெரியுமா? யோவான் மத்தேயு 3 நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசேயரும் சதுசேயரும் அவரிடத்தில் ஞானஸ்தானம் கடந்து எடுக்க வரும்போது அவர்களை பார்த்து ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்கவில்லை. நமக்கு யாராவது பெரியவர்கள் வந்தால் நம்முடைய தலை கீழாக மாறிவிடும். ஆனால் அவரோ விரியன் பாம்பின் குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உன்னை வழிகாட்டினவன் யார் என்று கேட்டார். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி திருஷ்டாந்தமாய் பிரசங்கம் பண்ணுகிறதை பார்த்தோம். ஏன் விரியன் பாம்பின் குட்டிகளை என்று சொன்னார் தெரியுமா? விரியன் பாம்புக்கு விஷம் நாவின் கீழ் இருக்கும். ஏதோ பரிசேயர் சதுசேயரே, வேத பாரகரே, கிரேக்கரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உங்கள் வாயின் கீழ் விஷம் இருக்கிறது. அந்த விஷம் இன்றைக்கு கனியாய் மாற வேண்டும். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார். அநேகரை கர்த்தருக்குள் நடத்தினார். அதனாலதான் அவரை குறித்து சாட்சி எப்படி கொடுக்கப்படுகிறது? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய். எரிந்து அவர் உருக உருக அந்த விளக்கை எரிய எரிய அநேகர் அந்த வெளிச்சத்திலே கொஞ்ச காலத்திலே இளைப்பாறினார்கள். அந்த வெளிச்சத்திலே வாழ்ந்தார்கள். அந்த வெளிச்சத்திலே சுகித்து நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கூட நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் மாற வேண்டும். நீங்கள் எரிந்து பிரகாசிக்கும் போது உங்கள் வெளிச்சத்திலே அநேகரை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இதைதான் நாம் சங்கீதம் 18:28 பார்க்கிறோம். கர்த்தாவே என் விளக்கை ஏற்றுவீர், என் இருள் அந்த என் விளக்கை ஏற்றுவீர், அந்த வெளிச்சம் என் இருளை என்னை விட்டு விலகி போக செய்யும். என் விளக்கை ஏற்றுவீர், அந்த இருள் வெளிச்சமாகட்டும் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். இன்னைக்கு நாமும் சொல்வோமா? ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றுவீராக, என்னுடைய வாழ்க்கையினுடைய இருள் வெளிச்சமாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 60:1-2 வாசிக்கும் போது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அப்பா, என் விளக்கை எரிய செய்வீராக, என்னுடைய இருள் வெளிச்சமாகட்டும். என்னை ஜெபிக்கும் போதே உன் வாழ்க்கையுடைய இருள், வெறுமை, ஒழுங்கின்மை எல்லாம் மாறி ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் கர்த்தருனை மாற்றுவார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஆண்டவரே, யோவான் ஸ்நானகனை போல் ஆண்டவரே நாங்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா, ஒரு மரக்காலால் மூடப்பட்ட ஒரு விளக்காய் அல்ல, கட்டிலின் கீழ் வைக்கப்பட்ட ஒரு விளக்காய் அல்ல, மங்கி எரிகிற ஒரு விளக்காய் அல்ல, சத்துருவுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு விளக்காய் அல்ல ஆண்டவரே.
எங்கள் விளக்கு அணையாதிருக்க, எங்கள் விளக்கு தண்டின் மேல் இருக்க எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றக்கொள்ள வேண்டும் ராஜா. இருள் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் விளக்கை ஏற்றுவீராக, எங்கள் இருள் வெளிச்சமாகட்டும் சுவாமி. இந்த கால வேளையில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் உள்ள இருள், ஒழுங்கின்மை, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள இருள் ஆண்டவரே, அந்த வெறுமைகள் எல்லாம் மாறி ஆண்டவரே எங்கள் குடும்பம் உமக்காக பிரகாசிக்கிற உதவி செய்யும். எல்லா மனுஷரும் பிரகாசிக்கிற வெளிச்சமாகிய கிறிஸ்து எங்களுக்குள் இருந்து ஆண்டவரை வெளிச்சமாய் காணப்படும் போது அநேகர் அந்த வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வர உதவி செய்வீராக. தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்கள் விளக்கு எரிவதாக, எங்கள் விளக்கு எரிவதாக, எங்கள் விளக்கு எரிவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.